கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடே கூட பந்தி இருந்தார்கள். இயேசு திமிர்வாதக்காரனை சுகமாக்கின பின்பு அவர் செல்லும் வழியில் வரி விதிக்கிற இடத்திலே உட்கார்ந்திருந்த லேவி என்னும் ஆயக்காரனை பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்றார். உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். ஆயக்காரனை ஆண்டவர் அழைத்ததும் உடனே கீழ்ப்படிந்தான். தன்னுடைய பெரிய வேலையும் கூட விட்டு இயேசுவின் பின்னே சென்றான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்மில் அநேகர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற முடிகிறது. அடுத்து ஆயக்காரன், அல்லது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தன் வீட்டிலே இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று பார்க்கின்றோம். அந்த பெரிய விருந்திலே அவனுடைய ஆயக்கார நண்பர்கள், இன்னும் அவனோடு பணிபுரிகிற அநேக ஆயக்காரர்கள் மற்றவர்களும் இயேசு அவருடைய சீசர்கள் ஆகியோரோடு கூட பந்தி இருந்தார்கள். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒருவர் எல்லாரிடமும் சண்டை போடுவார். அதனால் யாரும் அவரிடம் பேச பயப்படுவார்கள். அவரை தெருவில் பார்த்தாலே எல்லாரும் வீட்டிற்குள் ஓடி விடுவார்கள். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அவருக்கு தனக்குள்ளே ஒரு பெரிய பாரம் அவரை அழுத்தினது. நான் யாரிடமும் பேச முடியவில்லை, என்னிடம் யாரும் பேச மறுக்கிறார்கள், இதற்கு ஒரு வழி பண்ண வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து பண்ணி ஊரில் உள்ள எல்லாரையும் விருந்து உண்ண அழைத்தார். யாரும் பயந்து வரவில்லை. அதனால் அவர் யோசித்தார், பக்கத்து ஊர்களில் உள்ள ஊழியர்களையெல்லாம் அழைத்து, இயேசுவே, நீர் என்னை கைவிடாதிரும், நீர் என்னை நேசித்தீரானால் ஊழியர்கள் எல்லாரும் வந்து என்னோட கூட உணவருந்துபடி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். எல்லா ஊழியர்களும் வந்து ஜெபித்து உணவருந்தினார்கள். ஒரே சந்தோஷம் அவருக்கு. அதன் பின் யாரிடமும் அவர் சண்டை போட மாட்டார். இப்படித்தான் இயேசுவும் பாவிகளோடு உணவருந்தினார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அவருக்கு பின் செல்ல, அவருடைய ஊழியத்தை செய்ய அழைப்பாரானால் நம்மில் எத்தனை பேர் ஊழியம் செய்ய அவர் பின் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னை ஆண்டவர் அழைத்தார், நான் எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னே செல்லப் போகிறேன். நான் எப்படி அவருக்கு வேண்டுமோ நீங்களும் அவருக்கு வேண்டும் என்று தன்னோடு சேர்ந்த ஆயக்காரர்களுக்கும் மற்ற பாவிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என நினைத்தான். அடுத்ததாக இயேசு பாவமான தொழில் செய்து கொண்டிருந்த, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வரி வாங்கி கொண்டிருந்த என்னை என் ஆண்டவர் மன்னித்தார், அதை போல உங்களுக்கு மன்னிப்பார் என்பதை உணர்த்துவதற்காக விருந்து பண்ணினான். அடுத்து நம்முடைய இயேசு ஆயக்காரரானாலும் சரி, பாவிகளாயிருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரோடும் உட்கார்ந்து உணவு அருந்துவார் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க இந்த விருந்து உபசரணை என்று பார்க்கின்றோம். நாமும் நம்மையே ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க உதவி செய்தருளும். உமக்கு கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.